மோடி முகாம் அப்படின்னு பேர் வச்சோன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மோடி அவர்கள் இந்த முகாம் வழியாக மக்களுடன் நெருக்கமாக வருகிறார், மக்களுக்கு உதவி செய்ய வருகிறார். அதுதான் இந்த மோடி முகாமினுடைய நோக்கம். எப்போதுமே பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஏதாவது ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வரும் போதும் சரி, அல்லது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவெடுக்கும் போதும் அவருடைய மனம் முழுவதும் யாரிடம் இருக்கும் என்றால், சமுதாயத்தின் அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தால் நான் எப்படி அவர்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், அப்படித்தான் அவர் ஒவ்வொரு திட்டத்தை யோசிப்பார். அதே போல இந்த திட்டத்தினால் பெண்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர முடியுமா அப்படின்னு தான் யோசிப்பார். அது எந்த திட்டமா இருந்தாலும் சரி. அவர் பதவியேற்றதுக்கு பின்பாக நூற்றுக்கணக்கான திட்டங்களை கொடுத்திருக்கார். மிக ரொம்ப பிரபலமான திட்டம் அப்படின்னா அனைவருக்கும் கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம், அதே போல 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுக்க முடியும். 5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குகிறார் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பெண் குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலும் ஐயோ பொண்ணா பையன் இல்லையா அப்படின்னு கேட்கிற பெற்றோர்களுக்கு அவர்கள் சாதாரணமான மகள் அல்ல, அவர்கள் செல்வ மகளாக நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க வருஷத்துக்கு 5000 ரூபாய் குழந்தைக்கு பேர்ல போட்டீங்கன்னா மோடி அவர்கள் இன்னொரு 5000 ரூபாய் கொடுக்கிறார். பெற்றோர்கள் பெண் குழந்தைகளுக்கு நீங்க 1000 ரூபாய் போட்டீங்கன்னா அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறார். 18 வயசு ஆகும் போது அந்த குழந்தை ஒரு குடும்பத்திற்கு பாரமாக இருக்கக்கூடாது. அவள் படிக்கணும்னா படிக்கணும், கல்யாணம் பண்ணாலும் அந்த பணத்தை எடுத்து கல்யாணம் பண்ணலாம். இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, தெருவோர வியாபாரிகள், தெருவோரத்துல கடை வச்சு நடத்துறவங்களை நம்பி கந்து வட்டிக்காரங்க தான் காசு கொடுப்பாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் 10,000 ரூபாய் எந்தவித உத்தரவாதம் வேண்டியதில்லை. நீங்க தெருவோரத்துல கடை நடத்துறன்னா அடையாள அட்டை இருந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இருந்தா போதும், உடனடியாக உங்கள் வங்கியில 10,000 ரூபாய் ஸ்வநிதி அப்படிங்கிற திட்டத்தில் பெற்றுக் கொள்ளலாம். அனைவருக்கும் வீடு திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை லட்சம் ஏழைகளுக்கு வேண்டுமானாலும் வீடு திட்டத்தில் நான் உதவ தயார் என்று பிரதமர் மோடி சொல்கிறார். ஆனால் கடந்த 5 வருடங்களாக கோயம்புத்தூரில் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் ஒரு திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக அரசு நிறைவேற்றவில்லை, கொண்டு வரவில்லை. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பது நம்ம மாவட்டத்தை சார்ந்த ஏழை எளிய மக்கள். அதனால்தான் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சொன்னார், வருகின்ற தேர்தல் என்பது தோல்வியடைந்திருக்கின்ற, லஞ்ச ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற, தன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிக்கின்ற, தன்னுடைய குடும்பத்தினுடைய பாக்கெட்டை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பினால்தான் தமிழகத்து மக்களுடைய ஏழை எளிய நலன் நன்றாக இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி தமிழகத்தில் இந்த கூட்டணியை வெற்றிகரமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 50-60 நாட்களில் நாம் எல்லாம் தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது ஆளுகின்ற அரசு எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் கொடுக்கிறோம், கரெக்ட். 5000 ரூபாய் பெண்கள் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இன்னைக்கு பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியில போனா திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வருவாங்களான்னு தெரியாம வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையை இந்த அரசு பண்ணிட்டு. ஆண் குழந்தைகள் ஒரு காலத்துல கொஞ்சம் வயசான ஆளுங்க தான் டாஸ்மாக்ல போய் காசு கொடுத்து மது போதையில பாதிக்கப்பட்டார்கள் என்றால், சின்னஞ்சிறு சிறுவர்கள், பள்ளி செல்லும் சிறுவர்கள் கூட இன்று போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய சூழலை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி பண்ணிட்டு. ஆக நம்முடைய வருங்கால தலைமுறைக்காவது, நம்முடைய வீட்டு குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது நாம் நிச்சயமாக இந்த திமுக கூட்டணி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கூறிக்கொண்டு, இந்த மோடி முகாமிலே பல்வேறு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இலவசமாக பதிவு செய்து கொடுக்கப்படுகிறது. இத்தனை திட்டங்களிலேயும் உங்களுடைய மருத்துவ பரிசோதனையும் செய்து கொண்டு, கண்களையும் பரிசோதனை செய்து, தேவைப்படக்கூடியவர்களுக்கு இலவச கண்ணாடியும் நாங்களே கொடுக்கிறோம். அதே போல தபால் துறையினுடைய வசதியை பயன்படுத்திக் கொண்டு நம் பெண் குழந்தைகளுடைய படிப்பிற்காக நாம் அந்த திட்டத்தில் இணைந்து இந்த முகாமை மிக சரியாக நம்முடைய பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த முகாமை தொடர்ச்சியாக எந்த விதமான ஓய்வும் இல்லாமல்
ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் திரு கண்ணன் தேவராஜ் அவர்களும் திருமதி பிரீத்தி லட்சுமி அவர்களும் மக்கள் சேவை மையத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் அத்தனை பேரும் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்தந்த பகுதி நிர்வாகிகளோடு மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும், மக்களுக்கு மோடி கொடுத்ததை அவர்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.